களத்திலே பெரும் வெற்றி மூண்டெடுத்து அந்த வெற்றிக்கு நம்மை அழைத்து செல்லும் அண்ணா மூண்டெழுத்து என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை புகழ்ந்தார்கள். அந்த அண்ணனை தமிழ்த்தாய்க்கு தந்த காஞ்சிக்கு வந்துள்ளேன். நம்முடைய தலைவர் கலைஞர் வாழ்நாள் முழுக்க எழுதியிருந்தாலும் அவர் நிறைவுக்கு முன் எழுதியது மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர் பற்றிதான். அந்த மகான் பிறந்த திருப்பெரும்புதுரையும் உள்ளடக்கிய பரப்புரை கூட்டமாக இது அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம், திருப்பெரும்புதூர் ஆகிய தொகுதிகளுக்கான பரப்புரை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தாம அன்பரசன் அவர்களே, மா சுப்பிரமணியன் அவர்களே, நம்முடைய கழக வேட்பாளர்கள் டி.ஆர். பாலு அவர்களே, கா. செல்வம் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்னுடைய இனிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கா. சுந்தர் அவர்களே, தீர்மான குழுவினுடைய செயலாளர் மீ.ஆ. வைத்திலிங்கம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.ஆர். ராஜா அவர்களே, இ. கருணாநிதி அவர்களே, திருமதி வரலட்சுமி மதுசூதன் அவர்களே, சிவிஎம்பி எழிலரசன் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, ஜோசப் சாமுவேல் அவர்களே, எஸ்.எஸ். பாலாஜி அவர்களே, பாபு அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, மனிதநேய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் யாகூப் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பீம்ராவ் அவர்களே, மாண்புமிகு மேயர் வசந்தகுமாரி மகாலட்சுமி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, குன்றத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் படப்பை மனோகரன் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் சென்னை மாவட்ட நிர்வாகிகளே, இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, செயல் வீரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் மாலை வணக்கம். திருப்பெரும்புதூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக டி.ஆர். பாலு அவர்கள் போட்டியிடுகிறார். பாலு அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை. 1986 முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர். 17 வயதில் தீவிர அரசியலுக்குள் நுழைந்து இன்று வரை ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே தலைமை என்று பாதை மாறாத பயணமாக தனது கொள்கை பயணத்தை அமைத்து கொண்டவர். 3 முறை
ஒன்றிய அமைச்சராக பதவியேற்று 12 ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள். அவர் சாதனைகளை சொல்ல எனக்கு நேரம் போதாது. அதை அவரே புத்தகமாக போட்டிருக்காரு. அத்தகைய பாலுவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டியது உங்க கடமை. என் கழுதக நண்பர் டி.ஆர். பாலு அவர்களுக்கு திருப்பெரும்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக செல்வம் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். இவரது தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்பகால உறுப்பினர், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இளைஞரணி உட்பட கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய உழைப்பாலும் மக்கள் தொண்டாலும் உங்களது உள்ளங்களில் இடம் பிடிச்சிருக்கிறார். மிகவும் அமைதியான குணமுடையவர். எல்லாத்துக்கும் மேல மக்களிடம் நற்பெயர் பெற்றவர். இவரை மீண்டும் மக்களவைக்கு அனுப்பி வைக்க காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். இந்த 2 வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப தயாராகிட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? கேட்பீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்ல. கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால தமிழ்நாடு முழுக்க உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பயணத்தை நான் மேற்கொண்டேன். இதே கரசங்கால் பகுதியில் நடந்த கூட்டத்திலையும் பங்கேற்றேன். அந்த கூட்ட மேடையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டு அதில் மக்களது கோரிக்கைகளை பெற்றேன். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் உங்கள் மனுக்களுக்கு தீர்வு காண்பேன் என வாக்குறுதி கொடுத்தேன். ஆட்சிக்கு வந்தவுடனே இதுக்காகவே தனி துறையை உருவாக்கி கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தி காட்டின நெஞ்சுறுதியோட உங்க முன்னாடி இப்ப கம்பீரமா நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த பணியை முடிச்சவுடன் இருக்கலாம். முதல்வரின் முகவரி என்ற பெயரில் கோட்டைக்கு எனக்கு வரும் மனுக்களுக்கு தீர்வு காண தொடர்ந்து ஆய்வு கூட்டம் நடத்துகிறேன். அதோட தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் அரசோட பல்வேறு துறைகளை சார்ந்த சேவைகள் ஒரு குடையின் கீழ் கொடுக்கிற மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டணும். நம்ம திராவிட மாடல் அரசோட கொள்கை எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கான சீரான வளர்ச்சி. இதனால தான் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னேன், இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய ஆட்சி அல்ல, ஒரு இனத்தின் ஆட்சின்னு பெருமையோடு சொன்னேன். ஒவ்வொரு தனி மனிதரோட பிரச்சனைகளை தீர்க்க பார்த்து பார்த்து அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர பாடுபடுகிறோம். நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் எத்தனை திட்டங்கள் இந்தியாவே பாராட்டுது. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் நம்ம திட்டங்களை பின்தொடருது.
2021 தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் மட்டுமல்ல, சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றினவன் தான் ஏதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் வளத்தை பெருக்க தொழில் முனைவர்களோடு கூட்டம் நடத்தின. அதில் அவர்கள் கேட்டுக்கொண்டது, நம்ம இளைஞர்கள் வேலை பெற திறன் பயிற்சி தேவைன்னு சொன்னாங்க. உடனே அதுக்கான திட்டத்தை உருவாக்க ஆணையிட்டேன். அப்படி உருவாக்கிய திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை 28 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கியிருக்கிறோம். திட்டத்தை செயல்படுத்துறது மட்டுமல்ல, அந்த திட்டம் எப்படி சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு அந்த திறன் பயிற்சி எடுத்த இளைஞர்களுடைய கலந்தாலோசனை கூட்டமும் நடத்தின. அந்த கூட்டத்தில் பேசின ஒரு மாணவி சொன்னாங்க, ஐயா, உங்களோட இந்த நான் முதல்வன் திட்டத்தால் எனக்கு எல்லா துறைகளை சார்ந்தும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனால முதல் இன்டர்வியூலேயே ஒரு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்தில் அதிக சம்பளத்தில் வேலை கிடைச்சதுன்னு மகிழ்ச்சியா சொன்னார். இன்னொரு மாணவர் சொன்னார், இன்னைக்கு நாளுக்கு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கோச்சிங் வேணும். வசதி இருக்கிறவங்களால வெளியே நிறைய பணம் செலவு செஞ்சு கோச்சிங்கில் ட்ரைனிங் சென்டருக்கு போய் படிக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்குவது இந்த நான் முதல்வன் திட்டம். எங்க கனவுகளுக்கான வாசல்களை திறந்து விடுதையா என பூரிப்போடு சொன்னார். அதனால்தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கிய போது என்னோட கனவு திட்டம்னு சொன்னேன். இப்போ நம்மோட கனவுகள் நனவாக்குற திட்டமா மாறி இருக்கு. இத தேர்தல் அறிக்கையில சொல்லல. இதே மாதிரி இன்னொரு புரட்சிகர திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லாதது, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அதுக்கும் நான் எதிர்கொண்ட அனுபவம் தான் காரணம். சென்னையில் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு காலையில் போயிருந்தேன். ஒரு குழந்தையை பார்த்து, என்னம்மா சாப்பிட்டீங்களா என்று யதார்த்தமாக கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை, வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க, அதனால சாப்பிடலன்னு சொன்ன உடனே அதிகாரிகளை அழைச்சேன். பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும், திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதிகாரிகள் என்னிடம் ரொம்ப பணிவா, சார், நம்ம நிதி நிலைமை மோசமா இருக்கு, அதுவும் இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லலன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், வாக்குறுதியை சொல்லணும்னா என்ன, நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைகள் தான். அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தால் தான் அவங்க படிக்கிறது மனசில் பதியும். இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். நிதிநிலை சரி செய்யவும் திட்டம் போடுவோம், நீங்கள் ஃபைலை தயார் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டேன். அந்த ஃபைலில் இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 16 லட்சம் குழந்தைங்க வயிறார காலை உணவு சாப்பிட்றாங்க. அடுத்த சாதனை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். தாய்மார்கள் இன்னைக்கு
நமக்கு இவ்வளவு ஆதரவு தர காரணமான திட்டம். தொலைக்காட்சியில் சகோதரி ஒருவர் பேசின வீடியோவை சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன். அதில் அந்த சகோதரி சொல்றார், வீட்டில் அத்தனை வேலையும் செய்வோம், ஆனால் வெளியில் யாராவது எங்களை பற்றி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அவர் நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லுவார். என்னதான் வேலை செஞ்சாலும் என்னோட சேமிப்பில் ஒன்றும் இருக்காது, ஆத்திர அவசரத்துக்கு ₹1 இருக்காது, வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவும் தோணாது. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் தர ₹1000 என்னோட சுயமரியாதைக்கு கொடுக்கிற அங்கீகாரம்னு கண்ணில் நம்பிக்கையோடு சொன்ன அந்த தாய்மார் மாதிரி தமிழ்நாடு முழுக்க 1,15,00,000 சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர் மாதம் ₹1000 உரிமையோடு சொல்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அது மட்டுமல்ல, நாம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாள்ல இருந்து மகளிர் சுதந்திரமா ஸ்டாலின் ஐயா பஸ்ஸில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறோம்னு சொல்ற விடியல் பயணம் திட்டம். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம். பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வரும் என்னோட 4,81,075 மகள்களுக்கு ₹1000 தர புதுமை பெண் திட்டம். விரைவில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ₹1000 வழங்க போகக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். வெளியூரில் வேலைக்கு போற மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி திட்டம். 1 கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 2 லட்சத்துக்கு அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இன்னும் சொல்லலாம், நிறைய இருக்கு. அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த கூட்டம் சாதனை விளக்கத்தினுடைய பொதுக்கூட்டமாக மாறிடும். நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்கிறது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள். இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம். ஆனா பழனிசாமி என்ன கேட்கிறாரு, நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டயலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்கோம். பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறோம். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களை வெயிட் அண்ட் see. நீங்கள் பாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் 1 தெரியுமா? பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன். ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் 1, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நம்பர் 1, கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகள்ல நம்பர் 1, மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் 1,
50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் 1. இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்க எடுத்த புள்ளி விவரம் இல்லை, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். பழனிசாமி ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் 3வது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கோம். அன்பரசன் இருக்கார, அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்போ முதலிடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும். பழனிசாமி அவர்களே, நீங்கள் எதில் நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே, அதில் மட்டும்தான் நம்பர் 1. எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு, ஒன்றிய அமைச்சர்களுக்கு, பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க, மோடி தான் எங்க டேடின்னு சொன்னீங்களே. அது மட்டும் இல்லை, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம் எதிர்த்தோம். ஆனால் அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி. அதிமுகவும் பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி. இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக சில இடங்களில் வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கு பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான். பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டணியுடைய கைகளில் பாதுகாப்பா இருக்கின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு அலை இந்தியா முழுக்க வீசுது. மக்களோட இருந்து மக்களுக்காக பணியாற்ற பெற்றுள்ள நம்பிக்கை இது. திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறோம்? பெரிய பட்டியலே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம டிஆர் பாலு அவர்கள் 3 துறைகளில் ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்தபோது செஞ்ச சாதனைகளை மட்டும் சொல்லலாமா? ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக பாலு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 22,758 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரா தேசிய பல்கலைக்கழக உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கப்பல் தரவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ 56,644 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. இது மட்டுமா?
கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம், பாடி பாலம், தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மட்டுமே 335 பாலங்களை கட்டி சாதனை பண்ணி இருக்கோம். அதனால்தான் தலைவர் கலைஞரை பாலம் பாலுன்னு அழைச்சார். வரலாறு. இது போன்ற சாதனைகள் தொடர ஒன்றியத்தில் நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கணும். அதுக்காக தான் இந்த எலெக்ஷனோட ஈரோவா தேர்தல் அறிக்கையை திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டு இருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு. அதில் முக்கியமான சில வாக்குறுதியை மட்டும் நான் சொல்றேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகள்ல 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்ப நடவடிக்கை, ஜிஎஸ்டி சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது, பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு, விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம். இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. அதே போல திமுகவினுடைய வாக்குறுதிகள்ல சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். திருவெரும்புதூர் முதல் கரைப்பேட்டை வரை 6 வழி சாலையாக்கும் பணி விரைந்து முடிக்கப்படும். அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு காஞ்சிபுரம் வழியாக செல்லும் ரயில் பாதை 2 வழி பாதையாக மாற்றப்படும். செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு மருந்து உற்பத்தி வளாகத்தை மேம்படுத்தி உற்பத்தி தொடங்க உரிய நடவடிக்கை. இதோடு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி, மக்களை சுரண்டுகிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஏழைகளிடமிருந்து 21,000 கோடி ரூபாய்க்கு மேல் பறித்த அவல நிலையை போக்க அபராதம் விதிக்கக்கூடிய முறை நீக்கப்படும். இப்படி நம்ம வாக்குறுதிகளையும் சாதனைகளையும் மக்கள் மன்றத்தில் முன் வச்சு ஆதரவு கேட்கிறோம், வாக்கு கேட்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா கூட்டங்கள்லையும் மிக மலிவான பிரிவினைவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சாதி மதம் உணவுன்னு மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம்னு தான் மோடி அவருடைய மூளை சதா சர்வகாலமும் சிந்திக்குது. இப்படி மக்களை பிளவுபடுத்த சிந்திக்கிறதுல 1% மக்களுக்கு நல்லது செய்ய சிந்திச்சிருக்கிறாரா மோடி அவர்கள்? சிந்திச்சிருந்தா நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும். ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில எல்லா தரப்பு மக்களுமே போராட்டமே வாழ்க்கை ஆயிடுச்சு. தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வர எல்லோரையும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கூட போராட வச்சிருக்காரு. 12 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டாலே பிடிக்கல. பிரதமரானவுடன் என்ன சொன்னாரு? மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும், தேசத்தின் பிரச்சனை தெரியும்னு சொன்னாரு.
ஆனா என்ன பண்ணாரு? ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி தான். ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை. பேசனா ரெண்டுடையாய் போற்றின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லுவார, அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான். பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பே இருக்காது. நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனம் எல்லாம் பேசுவார். மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல. மணிப்பூர்ல பெண்களுக்கு இழக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அந்த பெண்களுக்கான நீதி எங்க? குஜராத் வன்முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பில்கிஸ் பானு அவர்கள் போராடி பெற்ற நீதியை கூட குற்றவாளிகளின் விடுதலை மூலமா கொச்சைப்படுத்தியதுதான் பாஜக. காஷ்மீர்ல கோயிலுக்குள்ளேயே குழந்தை ஆசிபாபா சீரழிச்சு கொன்னுட்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஊர்வலம் போன கேடுகட்ட கொடியவர்கள் இருக்கிற கட்சி தான் பாஜக. நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு சொல்லி நியாயம் கேட்டப்பவும் குற்றம் சாட்டப்பட்டவங்களை காப்பாற்றினது தான் பாஜக. இதுதான் நாரி சக்தி என்ற முகமுடிக்கு பின்னால் இருக்கிற உண்மை முகம். ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது. பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. பெண்கள் ஓதுவார் ஆகியிருக்காங்க, அர்ச்சகர்களாக ஆகியிருக்காங்க. அதற்கு ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கோயிலான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறங்காவல் குழு தலைவரா மறைந்த முன்னாள் அமைச்சர் பழனிவேல்ராஜன் அவருடைய மனைவி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி முற்போக்கு சிந்தனைகளோட இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலை பார்த்தா அவங்களுக்கு கசக்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, மோடி பிரதமரானவுடன் மாநிலங்களை சுத்தமா ஒழிச்சு கட்ட மறைமுகமா மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டினவர் தான் மோடி. இதை இந்த தனிப்பட்ட ஸ்டாலின் சொல்லல, இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லல. மோடி அரசுல நிதி ஆயோக் தலைமை அதிகாரியாக இருக்க BVR சுப்பிரமணியமே சில மாதங்களுக்கு முன்னே அம்பலப்படுத்தினார. மோடி பிரதமர் ஆனதுமே மாநிலங்களுக்கு போற நிதியை எப்படி குறைக்கலாம், அதை ஒன்றிய அரசு எப்படி எடுத்துக்கலாம்னு மோடி சதித்திட்டம் தீட்டினதாக அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் மாநிலங்கள் மேல மோடிக்கு இருக்கக்கூடிய போலி பாசம். மோடி சதித்திட்டம் தீட்டினதாக அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் மாநிலங்கள் மேல மோடிக்கு இருக்கக்கூடிய போலி பாசம். அதிகாரங்களையும் டெல்லியில ஒன்றிய அரசு கிட்ட குவிச்சு மாநில அரசுகளை முனிசிபாலிட்டி
பெண்கள் சக்தியை உண்மையாக போற்றுவது திமுக அரசுதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக அரசுதான் பெண் சக்தியை போற்றுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் உரையாற்றினார். போன்ற அமைப்புகளை வச்சு தொல்லை பண்ணுவார். அப்பவும் அவங்க உறுதியா நின்னா அவங்களை கைது பண்ணி பழிவாங்கிறதுல மும்முரமா இருக்காரு. மோடியோட மிரட்டலுக்கு பணிஞ்சிட்டா உடனே மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் எடுத்து வெளுத்து சுத்தமாக்கி உலக யோகியர்னு பட்டம் கொடுப்பார். வாஷிங் மிஷின் தெரியுமில்ல உங்களுக்கு? அது மேட் இன் பிஜேபி. இந்த லட்சணத்தில் மாநிலங்கள் மேல் அக்கறை இருக்கிற மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறார். இதே காஞ்சிபுரமும் சென்னையும் கடந்த டிசம்பர்ல வெள்ளத்தில் சிக்கி தவிச்சப்போ அதுக்கு ₹1 ஒன்றிய அரசு நிவாரணமாக தந்ததா நானே நேரில் போய் பிரதமர் மோடி கிட்ட கோரிக்கை வச்சேனே, இதோ தரேன்னு சொன்னார். தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாம் டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் உள்துறை அமைச்சர் போய் சந்திச்சாங்க. அவரும் இதோ தரேன்னு சொன்னார். ஆனா இன்று வர நிதியே தரல. மாநில முதலமைச்சரான என்கிட்டே போய் சொன்னவர் தான் பிரதமர் மோடி. இப்ப நாம உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம். இனியும் மாநில உரிமைகள் பற்றியோ கூட்டுறவு கூட்டாட்சி பற்றியோ பிரதமர் மோடி பேசலாமா? அவருக்கு அதற்கான தார்மீக உரிமை இருக்கா? நாம மட்டும் இல்ல, வளர்ச்சி பணிகளுக்கு கடன் வாங்க அனுமதிக்கணும்னு கேரள அரசு உச்ச நீதிமன்றத்தோட படியேறி இருக்கு. வறட்சி நிவாரணம் கேட்டு கர்நாடகம் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் கோர்ட்டுப்படி ஏற விட்டவர் தான் பிரதமர் மோடி. அதனால்தான் சொன்னேன், மோடியின் கண்ணீர் அவரது கண்களே நம்பாது. அப்புறம் மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்ப புதுசா ஒரு பேட்டி என்கிற பேர்ல ரீல் சுத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்லை பிரதமரோட பகல்காரன் நினைச்சு அவர் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014, 2019 தேர்தலிலேயே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியாக இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? 10 வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற வாயில தான் பாஜக வளருதே தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் பாஜக எப்படி வளரும்? நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க? அடுத்து இன்னொரு பொய்ய சிரிக்காம சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. காசி தமிழ் சங்கத்தில் உத்தரப்பிரதேசம் போன நம்ம மக்கள் அங்க நடந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுக்கு யாரை கூட்டிக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆமா, நாம நாளிதழில் படிச்சு ஆதங்கப்பட்டது ஊபி முதலமைச்சர் யோகியினுடைய சொந்த தொகுதியான கோராக்பூர் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் 60 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. மனிதவள குறியீடு, ஊட்டச்சத்து, சட்டம் ஒழுங்கு, தனிநபர் வருவான்னு எல்லாத்திலையும் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன? பாஜக ஆட்சியில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற உத்தரப்பிரதேசனுடைய நிலை என்ன? இதெல்லாம் எங்க மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்க மோடி மஸ்தான் வித்தெல்லாம் இங்க எடுபடாது.
10 ஆண்டு கால நாட்டை பாழ்படுத்தின நிலை இனியும் தொடரக்கூடாது. வேண்டாம் மோடின்னு ஒட்டுமொத்த நாடும் உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறு திருத்தி எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். மக்களுடைய சிந்தனை வழுங்கடிக்கப்படும். மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டப்படும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு RSS சட்டம் நாட்டை ஆளும். இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான். இன்று விட்டுவிட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு அழகல்ல. நாடு காக்க இன்றே தயாராகுங்கள். பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு. அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு. எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க. பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது, ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவம் வென்றது என்ற புதிய வரலாறு எழுத திருப்பெரும்புதூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் TR பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், காஞ்சிபுரம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் G. செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. சொல்லுங்க, 40 நமதே, 40 நமதே, 40 நமதே. இன்னும் கொஞ்சம் சத்தமா, 40 நமதே, 40 நமதே. நன்றி, வணக்கம்.